அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் ஜோட பலம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளோட கேள்விக்கான பலன்கள் நம் மனதுக்கு திருப்திகரமாக அமையும். அதன் அடிப்படையில் இது ஒரு ஆண் ஜாதகம். சரி, அவங்களுடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு 41 வயசாகுது. இவர் ஒரு ஆண் ஜாதகம். சரிங்களா? இவருடைய பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 5ஆம் வீடாக இருக்கிற சிம்மத்தை அச்சலக்கணமாக கொண்டவங்க. இவங்களுக்கு குழந்தை தற்சமயம் இல்லை. சரிங்களா? இவருக்கு ஒரு 32 வயது நடக்கும் பொழுது திருமணம் முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஏஎல்பியில் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்பொழுது திருமணம் நடந்திருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்போ வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைத்தன்மை கிடைக்கல. அப்படின்னா ஏன் கிடைக்கல, நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், நாங்கள் நிறையா முயற்சி பண்ணுறோம் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா, கொஞ்சம் குழந்தை அப்படி காலதாமதமாகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு தத்து குழந்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். இல்லை இயற்கையாகவே குழந்தை பிறக்கும்னா கொஞ்சம் காலதாமதமாகும். குறைஞ்சது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அதற்கான செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குமானா இருக்காது. ஒரு 5-6 வருஷத்துக்கு காலதாமதமாகுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரிங்களா? அப்போனா அவங்க மனவேதனைப்பட்டாங்க. இருந்தாலும் ஏன் அந்த தன்மை இருந்தது அப்படிங்கிற பார்ப்போம். அதாவது பிறப்பு கால லக்னம் சிம்மம், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த சிம்ம அட்சலக்கணத்திற்கு 5ங்கிற குழந்தை ஸ்தானாதிபதி 5ல் இருக்கிறாரு. இவர் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவங்க கூட. அப்படி இருந்தாலும் குழந்தை ஸ்தானாதிபதி இருக்கிற குரு ஜென்ம லக்னத்துக்கு 5ல் இருக்கிறனாலையும், சரிங்களா, ஜென்ம லக்னாதிபதி இருக்கிற சூரியன் 11ஆம் இருக்கிறனாலையும், இப்போ நடந்துட்டு இருக்க தசை இந்த ஜாதகருக்கு குரு தசை இருக்கிறனாலையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறனாலையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு பாரம்பரியத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம அச்சலக்கணத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிறப்பு காலத்தில் இருந்து லக்னங்கள் அப்படியே 10 ஆண்டு காலமாக நகழுது. இப்போ தான் ஏஎல்பி மகரத்துக்கு வந்திருக்கு. உத்திராடம் 2ங்கிறதுக்கு உடல் நகண்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இயங்குகின்ற நட்சத்திரம் நம்முடைய சூரிய பகவான் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர் 6 அப்படிங்கிற உடல் நோயாய்ப்படுங்கிற தன்மை இருக்குது. லக்னாதிபதி அப்படிங்கிற சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் 10ஆம் இடத்துல விட்டு இருக்கும் பொழுது கர்மத்தை முன்ஜென்ம கர்ம வினைகளை அதீதம் கொடுப்பார். இதை புரிஞ்சுக்கணும். கூடயே செவ்வாய் கூட இருக்கிறாரு. ஏன் அந்த செவ்வாய் கூட இருக்கிறாங்க நம்ம சேர்த்து எழுதிருக்கோம் அப்படின்னா, செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, எதிராளிக்கு பயன்படுவது எப்படி நமக்கு பயன்படுறோமோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு. ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய பையன் இருக்கான். எனக்கு ஒரு ஜாமான் வாங்கினா வாங்க மாட்டான். ஆனால் பக்கத்தில் இருக்காரங்க, டே தம்பி நீ ரொம்ப நல்ல பையன்டா, நல்லா படிக்கிறடா, நல்லா செய்றடா, அக்காவுக்கு பக்கத்தில் கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவான். அப்போனா தன் வீட்டுக்கு பயன்படாமல் அருகில் இருக்கிறவங்களுக்கோ எதிராளிக்கோ பகைமை பெற்றவங்களுக்கோ உதவி செய்கின்ற குணத்தை இந்த செவ்வாய் சனி இணை கொடுக்கும். இதனுடைய தன்மை அப்படி தான். தனக்கு பயன்படாது, அடுத்தவங்களுக்கு பயன்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ குழந்தை அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 5, 10 அப்படியே 2 ஸ்தானங்களை பெற்றவர் யாருன்னா சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போனா முதல்ல ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இப்போ 2மே சுக்கிரன் தான். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதாவது 5க்கு 2ல், ஆனால் ஏஎல்பிக்கு 6ல். அப்போ இங்கே ஜாதகருடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் இருக்கும் உணர முடியுது. ஏன் 3 அப்படிங்கிற ஆணுறுப்பு எழுச்சித்தன்மை விந்து நீந்தி போகின்ற தன்மைக்குரிய கிரகமாக இருக்கின்ற நம்முடைய குரு பகவான் 3க்கு 10ஆம் வீட்டில் இருப்பதனாலையும் இதனோட சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும். எப்படி விந்து நீந்தி போய் கர்ப்பப்பையை அடைகின்ற அந்த தருணத்தில் ஒரு டிஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிறதும், போதாக்கு வரைக்கும் 3க்கு 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் வீட்டிருப்பதையும் கொஞ்சம் ஸ்லோ தன்மை இருக்கும். சரிங்களா? அதாவது விந்து உற்பத்தி தன்மையாக இருக்கும். ஏஎல்பிக்கு 8ஆம் அதிபதி சூரியன். சரிங்களா? இந்த 8க்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் விந்து உற்பத்தி நல்லா இருக்கும். ஆனால் விந்தின் தன்மை அதீத உஷ்ணமாக இருக்கும் சூரியனில். அப்படி இருக்கிறனாலையும் பெண்ணோட தாம்பத்தியம் பண்ணும்பொழுது கர்ப்பப்பைக்கு நீந்தி போகும்பொழுது பாதி உயிரினங்கள் இறந்து விடுகின்றன. இதுதான் அவங்க ஜாதகம் சுட்டி காமிக்கிற தன்மை. சரிங்களா? அப்படி இருக்கிறனால நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, 10ஆம் இடத்துல சனிபான் இருப்பதனாலையும் செவ்வாய் சனி இணைவு இருப்பதனாலையும் இவங்க எதிராளிக்கு அடுத்தவங்க தான் உதவி பண்ணோம் அப்படிங்கிறனாலையும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளைய வளர்த்தாங்கன்னா இவங்களுக்கு காலச்சக்கரங்கள் நகலை. அதாவது உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்தம் திருவோணம் 1, திருவோணம் 2 அப்படிங்கிற நட்சத்திரங்கள் கடந்து முடிந்ததற்கப்புறம்
இவருக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையாக கிடைக்க பிராப்தம் இருக்குது. இப்போயே நமக்கு 41 வயசாயிருச்சு, இன்னொரு 5 நட்சத்திர புள்ளி சொல்கிறோம், சரிங்களா? அப்போனா அவ்வளோ காலம் வந்து குழந்தை இல்லாமல் மன வேதனைப்படுவதற்கு நாம் என்ன செய்யலாம்னா ஒரு தத்து குழந்தை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இல்லை நான் வந்து பொறுத்துக்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்மளோட சிறு பிள்ளைகள் பராமரிக்கிற தொண்டு நிறுவனத்துக்கு வந்து ஒரு உதவி செய்யுங்க. அது போக முன் ஜென்மத்தில் நாம் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக முக்கியமாக குழந்தை ஸ்தானம் சம்பந்தமாக ஜென்ம அது கால புருஷனுக்கு 5ஆம் வீட்டில் பிறப்பு கால லக்னம் பிறப்பெடுத்தனால நம்மளுக்கு எது நடந்தாலும் திடீர் தான் நடக்கும். முன் ஜென்மத்தில் நாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறோம், குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தவறு செஞ்சுருக்கோம். அதனால் இந்த பிறவியில் கஷ்டப்படுறதுனால புதன் பகவானிடமும் குரு பகவானிடமும் மன்னிப்பு கேட்கும் பொழுது அன்றாடம் தினசரி புதன் பகவானே குரு பகவானே முற்பிறவிலாம் நான் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமல் ஏதேனும் தவறு செஞ்சிருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு இவங்க தினசரி கேட்கும்போது இவங்களுடைய காலங்களில் வந்து வசந்த காலமாக உருமாற்றப்படும் அப்படின்னு எங்களுடைய ஆசிரியர் பேர் திருப்போடமூர்த்தி ஐயா ஏஎல்பியை கண்டுபிடித்த இன்வென்டார் பதிவுகள் எங்களுக்கு பாடப்பதிவில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடம் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோங்க அப்படின்றதும். சரி, தத்தெடுத்த உடனே குழந்தை கிடைக்குமா? இப்போ கிடைக்காது. உத்திராடம் 2 முடிஞ்சு உத்திராடம் 3 போகும் பொழுது இவங்களுக்கு வந்து குழந்தையின் தன்மை வந்து கிடைக்கும். ஒரு அழகான கருப்பான ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பாண்டோட சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு ஒரு அகால மரணம் யாராவது அடைஞ்சிடுறாங்க, அவங்களோட குழந்தைகள் ஏதாவது பரிதவிக்குது, ஒரு ஆசிரமத்துக்கு வருது, இந்த பிள்ளை யாராவது வளர்க்குறக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னா அரசாங்கத்தில் முன்பதிவு பண்ணி நம்ம குழந்தைக்கு வாங்கிக்கணும். இப்போ எடுத்தனே தத்து குழந்தைலாம் கிடைக்காது, அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணுங்கள், 1 இயர் கழிச்சு உத்திராடம் 3 போகிறப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சொல்லுவதற்கே கடினமாக இருக்குது, இருந்தாலும் காலங்கள் அப்படி தான் உணர்த்துது. சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதான். இதில் பலன்கள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இன்றைய நிலை என்ன அப்படின்னா தெல்ல தெளிவாக உணர முடியும் அப்படி